எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எந்த தவறுகளையும் செய்ததில்லை என்று கத்திய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிரடியாக அழைப்பாணை. மீண்டும் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தங்க முலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி வைத்திருந்து வசமாக சிக்கினார். 13 கோடி ரூபாய் பணத்தை வங்கிக் கணக்கில் வைத்திருந்த பெண்ணின் விசாரணையில் அம்பலமான உண்மை. ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டில் கொள்ளையர்கள் காட்டிய கைவரிசை அரசியல் பழிவாங்கலா? நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிராக சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம். சிறைச்சாலையில் நடந்த மோதல் அமைச்சரின் ரகசிய திட்டமிடல் இல்லை, அது கைதிகளுக்கு இடையிலான மோதல்தான் என்று உரக்கச் சொன்ன ரஞ்சன் ராமநாயக்க. அனுர அரசாங்கம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச அதிரடி குற்றச்சாட்டு. சிறைச்சாலை கலவரத்தின் போது மௌனம் காத்ததற்கு பின்னால் என்ன மர்மம் என்றும் கேள்வி. பார்சல் சேவையில் இறக்கப்பட்ட சவர்க்காரங்களுக்குள் ஹெரோயின் யாழ்ப்பாணத்தில் வசமாக சிக்கிய போதை வியாபாரி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு லஞ்ச ஊழல் மோசடிகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் சற்று முன்னர் அழைப்பாணை ஒன்று அவரது வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. திடீரென ஆணைக்குழுவினால் அனுப்பப்பட்ட இந்த அழைப்பாணையானது சஜித் பிரேமதாசவிடம் இருந்து ஒரு வாக்குமூலத்தை பெறுவதற்காக என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வரும் 27ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமான அறிவிப்பும் அனுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் அரசாங்கத்தில் சமிந்த குலரத்னவை நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமாக நியமிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நேர்காணல் குழுவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஒரு உறுப்பினராக செயற்பட்டுள்ளார். இந்த நியமனம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கும் அது குறித்த மேலதிக தகவல்களை பெறுவதற்கும் சஜித் பிரேமதாச இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சமிந்த குலரத்னவின் சேவை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிட வேண்டியது. கேவலக்கி என்ற பகுதியில் உள்ள ஒரு வீட்டு வளாகத்தில் மீட்கப்பட்ட T-56 ரக துப்பாக்கி குறித்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மீண்டும் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த வழக்கு இன்று மவுண்ட் லெவினியா நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் ரவி மத்துகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆரம்பத்தில் வழக்கு விவரங்கள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டதாகவும் போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தால் 4வது சந்தேக நபர் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் அதிபரின் அறிவுறுத்தல்களின் பேரில் 2வது சந்தேக நபரிடமிருந்து மேலும் பல வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து 4வது சந்தேக நபரை மீண்டும் வழக்கில் சேர்ப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. முன்பு கிடைத்த ஆதாரங்கள் 4வது சந்தேக நபருக்கு துப்பாக்கியை அப்புறப்படுத்துவதில் தொடர்பு இருப்பதாக சுட்டிக்காட்டுவதோடு 2வது சந்தேக நபர் அதை வைத்திருப்பதில் உதவியாக இருந்ததோடு தொடர்ந்து நடத்திய விசாரணைகளில் கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒருங்கிணைந்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மீண்டும் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சுசிமல் அசங்க என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரின் போதைப்பொருள் வலையமைப்புக்கு பணம் பரிமாறப்பட்ட வங்கிக் கணக்கு ஒன்று இனம் காணப்பட்டுள்ளது. இந்த வங்கிக் கணக்கின் ஊடாக 18 மாத காலப்பகுதிகளுக்குள் மட்டும் 13 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் வந்து போயுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண் ஒருவரின் பெயரில் போலி பெயர் மற்றும் அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி இந்த வங்கிக் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளதோடு இந்த பெண் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த பெண் 2024ஆம் ஆண்டு 25,000 ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு இந்த வங்கிக் கணக்கை ஆரம்பித்துள்ளதாக விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளதோடு வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் ஹந்தயா என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரின் நெருங்கிய நண்பரான சுசிமல் அசங்கவும் இப்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். போதைப் பொருளுக்கு அடிமையான 2 இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் குறித்த வங்கிக் கணக்கு குறித்த தகவல்கள் சற்று முன்னர் அம்பலமாகியுள்ளது. சந்தேக நபரான இந்த பெண் மற்றும் வங்கிக் கணக்கு குறித்த விடயங்களை எதிர்வரும் 21ஆம் தேதி கெடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சற்று முன்னர் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில் மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பெரிய ஒரு கலவரம் வெடித்ததோடு கிட்டத்தட்ட 27 பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிட வேண்டியது. இப்பொழுது கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் இந்த திடீர் மோதல் சம்பவத்தில் 5 பேர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்களில் 2 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னர் 24 முதல் 48 மணித்தியாலங்கள் வரை அனுர அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையையும்
எடுக்காமல் அமைதி காத்தமை குறித்து தமக்கு சந்தேகம் உண்டாகியுள்ளதாக பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று நிகழ்ச்சியொன்றில் கலந்து உரையாற்றிய போதே நாமல் ராஜபக்ச இதனை சுட்டிக்காட்டியதோடு இந்த அனுர அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக இளைஞர்களை காரணம் காட்டி எதுவுமின்றி சிறைகளில் அடைத்து வருகின்றது என்றும் நேற்றைய நிகழ்வில் கூறிய நாமல், சிறையில் இருக்கக்கூடிய போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை சிறையில் அடைப்பது சாத்தியமற்றது என்றும் தெரிவித்துள்ளார். 11,000 கைதிகளை மட்டும் அனுமதிக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் மிக அதிக அளவிலானோரை அடைத்து வைத்துள்ளதோடு அவர்களை கண்காணிப்பதற்கு மிக மிக குறைந்த அளவிலான போலீஸ் அதிகாரிகளையே நியமித்துள்ளதாகவும் இதன் காரணமாகவே சிறைச்சாலையின் பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 30 உயிர்களை காவு கொள்ளும் அளவுக்கு ஒரு மோதல் வெடிக்கும் வரை அனுர அரசாங்கத்தின் உளவுத்துறை என்ன செய்து கொண்டு இருந்தது என்றும் சம்பவத்தில் உடனடி உத்தரவுகள் எவையும் பிறப்பிக்கப்படவில்லை, இதற்கு காரணம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமக்கு எந்த உத்தரவும் கிடைக்கவில்லை என்று அதிகாரிகள் அமைச்சரிடத்திலேயே கூறியுள்ளனர். சம்பவம் நடந்த 48 மணித்தியாலங்கள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அரசாங்கம் மௌனமாக இருந்தது. இது குறித்து நமக்கு பலத்த சந்தேகம் உள்ளது என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம ஹெட்டியாராச்சியின் பாணந்துறை நகரில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து வெள்ளி பேழை ஒன்று திருடப்பட்டுள்ளதாக பாணந்துறை தெற்கு தலைமையக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மிகவும் திட்டமிட்டு வீட்டின் கூரையில் இருந்து பல ஓடுகளை இல்லாமல் செய்து சந்தேக நபர்கள் வீட்டுக்குள் நுழைந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதோடு நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் மதிப்புமிக்க வெள்ளி பேழை ஒன்று திருடப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. திருட்டை செய்த பின்னர் சந்தேக நபர்கள் வீட்டின் பின்புற கதவை திறந்து தப்பியோடியுள்ளமை விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளதோடு இது குறித்து பெறப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து பாணந்துறை தெற்கு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிராக சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர இன்று தீர்மானம் எடுத்துள்ளது. அண்மையில் பரபரப்பை உண்டாக்கிய நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் உண்டாக்கிய வன்முறை சம்பவம் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு குறித்து தமது கடமையையும் பொறுப்பையும் நீதியமைச்சர் நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்தே இவ்வாறு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தில் வைத்து குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். வாசனை சவர்க்காரத்திற்குள் நூதனமான முறையில் போதைப் பொருளை கடத்தி யாழ்ப்பாணத்தின் நகர்ப்புற பகுதியில் விற்பனைக்காக எடுத்து சென்ற ஒருவர் யாழ் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் இவ்வாறு போதைப்பொருள் வியாபாரம் மிக ரகசியமான முறையில் நடந்து வருவதாக யாழ் போலீசாருக்கு வந்த ரகசிய தகவல்களை அடுத்து போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் சேர்ந்து முன்னெடுத்த நடவடிக்கையிலேயே இந்த நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் சோதனையில் வேறு இடத்திலிருந்து பார்சல் சேவை மூலம் வரவழைக்கப்பட்ட வாசனை சவர்க்காரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதோடு கைது செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே 2023 ஒரு தடவையும் அதன் பின்னர் கடந்த மாதமும் சிறிய அளவிலான இதே குற்றங்களுக்காக கைதாகி விடுவிக்கப்பட்ட ஒருவர் என்பதும் குறிப்பிட வேண்டியது. அம்பாறை பொத்துவில் அக்கரைப்பற்று பிரதான வீதியின் ஊரணி சந்திக்கு அருகில் நடந்த வாகன விபத்தில் படுகாயமடைந்த வாகன சாரதி மேலதிக சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காரைதீவு பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய மார்க்கண்டு ஜெயநாதன் என்ற குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார். கதிர்காமம் நோக்கி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்காக உகந்தை பகுதியில் உணவு தயாரித்து அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த நேரமே அவர் இந்த விபத்தில் சிக்கியுள்ளார். தொடர்ச்சியாக பலருக்கு உணவு சமைத்து கொடுத்து உதவி செய்து வந்த இவரின் இழப்பு பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அக்கறை பற்றி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இந்த வேன் ஊரணி சந்திக்கு அருகில் சென்றபோது எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியோடு நேருக்கு நேர் மோதியுள்ளதோடு மோதலின் தாக்கத்தில் 2 வாகனங்களும் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்துள்ளதோடு விபத்தில் 2 வாகனங்களும் பலத்த சேதமடைந்துள்ளது. வேன் சாரதியும் முச்சக்கர வண்டி சாரதியும் படுகாயமடைந்ததோடு விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி தொடர்ந்தும் பொத்துவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சிறைச்சாலையில் இறுதியாக நடந்த மோதல் சம்பவம் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சரின் திட்டமிட்ட செயலொன்றும் இல்லை என்றும் அது கைதிகளுக்கு இடையே உண்டாகிய ஒரு உள் முரண்பாடு என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையின் உள்ளே ஒரு அறையில் நூற்றுக்கணக்கான கைதிகள் அடைக்கப்பட்டு ஒன்றாக வாழும் சூழலில் இவ்வாறான மோதல்கள் உண்டாவது இயல்பான ஒன்று என்றும் இவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் இன்றோ அல்லது நாளையும் கூட மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தானும் கடந்த காலங்களில் வெளிக்கடை மற்றும்
மேலும் அகுனுகொல பெலச போன்ற சிறைச்சாலைகளில் கைதியாக இருந்தவன் என்ற வகையில் இந்த அனுபவங்களை நன்கு தெரிந்தவன் என்றும் தானும் இவ்வாறான ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொண்ட அறையொன்றிலேயே அடைக்கப்பட்டிருந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை மோதல்கள் மற்றும் அங்குள்ள நிலைமைகள் குறித்து சமூகத்தில் இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுவதாகவும் சிலர் அங்கு போதிய வசதிகள் இல்லை என்று கூறுவதோடு இன்னும் சிலர் சிறைச்சாலை என்பது 5 நட்சத்திர ஹோட்டல் அல்ல என்று வாதிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த கலவர சம்பவத்துக்கு ஒரு அரசாங்கமாகவோ அல்லது அமைச்சராகவோ பொறுப்பேற்றுக் கொண்டமை மிகவும் பாராட்டுக்குரியது என்றும் இவர் தெரிவித்துள்ளதோடு இதற்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் போன்ற பெரிய பேரழிவுகளுக்கு கூட யாரும் இதுவரை பொறுப்பேற்காத நிலையில் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பான அமைச்சர் நான் இதற்கு பொறுப்பேற்கிறேன் என்று தைரியமாக முன்வந்துள்ளதை இவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாடுகளில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அதற்குரிய தலைவர்கள் பொறுப்பேற்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் என்றும் அதேபோன்று உள்நாட்டில் இந்த அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட துணிச்சலான மற்றும் நேர்மையான குணத்தை தான் மதிப்பதாகவும் ரஞ்சன் ராமநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.